வருகை இருந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தோழர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களே, ஏனைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் அரசாணை எண் 390 ரத்து செய்யக்கூடிய அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரல் மார்க்ஸுடைய ஒரு வரியை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், மன்னிக்கவும், இழப்பதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை, அடிமை சங்கிலியை தவிர, பெறுவதற்கோர் பொன்னுலகம் காத்திருக்கின்றது. என்ன அருமையான வரிகள்! காரல் மார்க்ஸ் பல 100 வருடங்களுக்கு முன்னாலே என்ன சொல்லியிருக்கிறார்? உலக தொழிலாளர்களே என்று தான் சொல்லியிருக்கிறார். எங்கேயாவது தமிழ்நாடு தொழிலாளர்கள், இந்திய தொழிலாளர்கள் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்போ தொழிலாளர்கள் பிரச்சனை நீண்ட காலமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அமைப்பு ரீதியாக போராடுவதற்கு சங்கங்கள் அவசியம் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை அவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கிறார். நீங்களாம் காரல் மார்க்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை, பார்த்துருக்க முடியாது. படங்களில் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கு வாழும் காரல் மார்க்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய தோழர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்கள் தான். பெருமைக்காக சொல்லல, மருத்துவத்துறையில் நடைபெறக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முன்னின்று போராடக்கூடியவர். அதற்கு நாம் ஏதாவது கொடுத்துருக்கோமா? ஒன்றும் கிடையாது. யாருக்காக போராடுறாரு? மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், பணியாளர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பிரச்சனைகளுக்காக முதல் நாளாக இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க தகவல் தெரிஞ்சாலே வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்எஸில் ஒரு மிகப்பெரிய போராட்டம், நர்சுகள் போராட்டம் நடந்தது. அப்போ அவங்களுக்கு கழிவறை வசதி கூட ஏற்படுத்தி தராத ஒரு சூழ்நிலையும் அங்கே அரசாங்கம் இருந்தது. அப்போ உடனடியாக அங்கேருந்து டாக்டர் அவர்களுக்கு தான் ஃபோன் வந்தது. உடனே ஸ்பாட்டுக்கு போய் அந்த வசதியை உடனடியாக ஏற்படுத்தி கொடுத்தார். அப்புறம் தொழிலாளர்களுடைய நலன்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். எந்த அரசு ஆட்சி அமைந்தாலும் தொழிலாளர்களுக்கு ஒரு எதிர்ப்பு என்றால், பாதிப்பு என்றால் அதை முன்னின்று போராடக்கூடியவர். அதே செவிலியர் சங்க போராட்டத்தில் நான் கலந்து கொண்ட போது அவரோட எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர். சங்கத்துக்கு 2 வரலாறு எழுதலாம். ஒன்று 2018க்கு முன், இன்னொன்று 2018க்கு பின்னு எழுதலாம். 2018க்கு முன்னால் நம்ம சங்கத்தை தெரிஞ்சாலும் தெரியாது, அதிகமாக தெரியாது, வெளி உலக இதுக்கு நம்ம வரவே இல்லை. 2018 தான் நம்ம மதிப்புக்குரிய தோழர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பிறகுதான் நம்ம சங்கமே வெளியே வந்தது. இன்றைக்கு நம்ம சங்கம் தான் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கு தொழிலாளர் பிரச்சனைக்காக. அப்போ நம்ம சங்கம் வெளியே வந்தது காரணம் யார்? அவர் மட்டும்தான். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் அவர் வழியை தான் பின்பற்றி இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றோம். நம்ம 2018 அந்த அரசாணை வந்தபோது கூட அனைத்து கட்சி தலைவர்களையும் திரட்டி நமக்காக கோரிக்கை வைத்தவர் அவர் தான். ஆனால் அதனால தான் நம்ம அந்த கோரிக்கைகளை நிறுத்தி வைக்க முடிந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல கதறல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில். 12/1/2025 நடைபெறக்கூடிய போராட்டத்துக்கு செல்லாதீர்கள், கைது செய்து விடுவார்கள், உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா நமக்கு காவல்துறையே அனுப்பலை. நான் பல போராட்டத்தில் பார்க்கும்போது காவல்துறையை பார்த்தீங்கன்னா இங்கே 100 பேர் இருந்தால் அவங்க 100 பேர் இருப்பாங்க, இன்றைக்கி 10 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போனா தமிழ்நாடு அரசுக்கே நம்மளால் நம்பிக்கை இருக்குது. இவங்க நியாயமான போராட்டம் நடத்துகிறாங்க, இவங்க அசம்பாவிதங்களை தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அதை விட முக்கியமாக அரசை கடுமையாக விமர்சனம் செய்வார் மதிப்புக்குரிய தோழர் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்கள். அவர் சீதே சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்கறது இல்லை. இன்றைக்கு அவருக்கு TVK தமிழ் சென்ட்ரல் அவார்டை இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. ஒரு நேர்மையான அரசாக இருக்க போய் தான் அவங்க தன்னை விமர்சித்தால் கூட அவர் நியாயமாகத்தான் பேசுகிறார் என்பதனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவருக்கு அந்த விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறார். அந்த விருதுக்கே ஒரு பெருமை சேர்த்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நமக்கு எதிரான அரசாக இருக்க முடியாது என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு யாரோ ஒரு தவறான வழிகாட்டுதலை தெரிவித்திருக்கிறார்கள், அல்லது தெரியாமலே ஒரு விஷயத்தை செய்திருக்கலாம். இது 2ல் எது வேணாலும் இருக்கலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்திக்கும் போது கூட அவர் என்ன சொன்னார்னா, பொதுமக்கள் நலன் 300 சதுரடி கூட இல்லைன்னா எப்படி ரன் பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னார். அதை விட அடுத்து ஒன்று சொன்னார், திடீர்னு தீ பிடிச்சினா எப்படி தப்பிப்பாங்கன்னாரு. 100 சதுரடியில் தப்பிப்பாங்களா, 300 500 தப்பிப்பாங்களா? 100 தான் தப்பிக்க முடியும். 500 தப்பிக்க கூட வாய்ப்பு குறைவாக இருக்கும், தப்பிக்கலாம்.